பாய் ஒரு சாய் விஷம் தூக்கலா. நீயெல்லாம் பார்க்க முடியாது. இது பார்த்தா பேட்ராப்புக்கே மண்டையை தந்து மண்டை கொட்டின மாதிரி இருக்கு. அந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? அவ்வளோ ரியலிஸ்டிக். நீ வேணா ஆறுதல் மார்க் போட்டுக்க. வை மீ மேன்? படம் ஒன்றும் அவ்வளோ சூப்பர் படம்லாம் இல்லை, சுமார் தான். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் அவன் நல்லா வேணாம். சரி, இப்போ உனக்கு சின்ன வயசுலேருந்து யார் மாதிரி ஆகணும்னு ஆசை? சின்ன வயசில் ஹர்ஷா போகலே மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆல்ரெடி ஹர்ஷல் பழைய ஹர்ஷா போகலே மாதிரி தானே இருக்கு. சரி, நீ ஹர்ஷா போகலே மாதிரி ஆகிட்டப்பா. கிரிக்கெட் கமெண்டேட்டரா நான்? கெரியரில் இல்லை, ஜாடையில். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த நீதானே என் பொன்ம சொந்தம் படத்தை இயக்குனர் கௌதம் மேனன் கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணார்னு நினைக்கிறேன். விஷுவலாக நிறைய அழகான விஷுவல்ஸ். புரியுதா? பேட்ரா படத்தில் சின்ன வயசுலேருந்து பிரபுதேவா படங்களாக பார்த்து வளர ஒரு பையன் வளர்ந்ததும் பிரபுதேவா மாதிரி ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் பார்க்கறதுக்கு அச்சல் பிரபுதேவா மாதிரியே இருக்கிறான். சுற்றி இருக்கிற ஒருத்தர் கூடவா சந்தேகம் வராது? சரி, இது பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம் இல்லையா? டே இந்த உருட்டெல்லாம் உருட்டாது. இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா அந்த படத்தை பார்க்க வச்சதுக்கு ஒன்றை நாடு கடத்தணும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்டா. நடக்குமா? பரவாயில்லையே. யாராவது இருக்கீங்களா? கால் எடுப்பா. தேங்க்ஸ்ப்பா. வெல்கம். அக்கா. என்னப்பா? ஆமா, நான் எங்க இருக்கு? இது எந்த இடம்? காலை இறங்கி போட்டே பேசாமப்பா. நல்ல இடத்துக்கு தான்ப்பா வந்திருக்க. எனக்கு அந்த ஆள் 3 மாசமா பாலியா பாக்கி. காளியாத்தாவா பார்த்து உன்னை அமுச்சு வச்சிருக்காரு. காளியாத்தா கிட்னாப்லாமா பண்றாங்க? அக்கா, பின் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எதுக்குப்பா? பள்ளியில் எதனா மாட்டிக்கிச்சா? ஆக்காட்டு. இல்ல, லாக் ஓபன் பண்ணி தப்பிக்க போறேன். கையில வச்சிருங்க. அப்படியா? ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் தேங்க்ஸ். நான் என்ன பண்றேன்? கை விலங்க வந்து பின்ன வச்சு ஓபன் பண்றேன். பின்ன வச்சு கை விலங்க எவனாவது அவுத்து பார்த்துருக்கிறேன் நிஜத்துல. அது இல்லாம நீ பண்றதை பார்த்தா 1.5 வருஷம் ஆகும் போல இருக்கே. 1.5 வருஷமா? ஏன் டேய், கயிறுல கட்டியிருக்காங்கடா உன்னை. கயிறா? அப்ப அந்த அம்மா பின்ல குத்துட்டு போனாங்க. அவங்க உன்னை கலாச்சிட்டு போனாங்க. கலாச்சிட்டாங்களா? அப்ப ஹேண்ட் கஃப் பண்ணலையா? என்ன ஹேண்ட் கஃப் நொட்டு வாங்க உனக்கு. சரி, இப்போ என்ன பண்றது? விஸ்வரம் விட்டு கமலா இருந்தா அப்படியே சேர்ல இருந்து சண்டை போட்டு தப்பிச்சிருக்கலாம். கல்யாணி பிரியதர்ஷனா இருந்தா ஆணியை தள்ளி விட்டு காப்பாத்திருப்பாங்க. நம்ம சிம்ரனா நீ இருந்திருந்தா வாயாலே கடிச்சு துப்பிருக்கலாம். இப்போ கூட உனக்கு சினிமாவில் வர பத்தங்கள் தான் தோணுதுல. என்ன பண்றது? அதான் என்னுடைய கேரக்டர். சம் ஐடியா. ஆளை மாதிரி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல. ஆமா, ட்ரஸ்ட் மீ, இந்த வில்லன்களுக்கு மறதி ஜாஸ்தி. நான் கார்த்திக் கிருஷ்ணா இல்ல, மளிகை கடை கோபி கிருஷ்ணான்னு சொல்லி பாறேன். நல்லா வருது இந்த ஐடியாலாம். இப்போ நீ வில்லு மோகினி படம்லாம் பார்த்துருக்கியா? வில்லு ப்ளீஸ் டோன்ட் கெட் பொலிட்டிக்கல். வேணாம், இதெல்லாம் வேணாம். அது கிடையாது. இப்போ 2 படத்துலையுமே சீனியர் வெர்ஷன்ஸை கொலை பண்ணிடுவாங்க. வில்லு படத்தில் அப்பா விஜய் கேரக்டரை கொலை பண்ணுவாங்க. மோகினி படத்தில் அம்மா த்ரிஷாவா இல்லைனாலுமே கூட அதே உருவத்தில் இருக்கிற ஒருத்தவங்கள வில்லன் கொலை பண்ணுவான். ஆனால் அதுக்கப்புறம் அதே ஜாடையில் இருக்கிற 2 பேர் பழி வாங்க வருவாங்க. வில்லு படத்தில் பையன் விஜய், மோகினி படத்தில் த்ரிஷா உருவத்தில் இருக்கிற இன்னொரு த்ரிஷா. வில்லன்களுக்கு ஆனால் அடையாளமே தெரியாது. ரொம்ப சகஜமாக பேசுவாங்க, பழகுவாங்க. ஏன் பையனையும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தையெல்லாம் எழுதி வச்சிருவாங்க. அதனால நீங்க கார்த்திக் கிருஷ்ணாவை கடத்துல மளிகை கடை கோபி கிருஷ்ணாவை கடத்தீங்கன்னு சொல்லு, நம்பிடுவானுங்க. ஆல் மென் மட்டும் இல்ல, ஆல் வில்லன்ஸ் ஆர் ஆல்சோ சேம். லூசு மாதிரி பேசாத. அவ்வளவு டமியாவா இருப்பானுங்க அந்த வில்லனுங்களா. ட்ரஸ்ட் மீ ப்ரோ, தவ்லுண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலே தூக்கி நிறுத்துது. இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்போது இதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, கார்த்திக் கிருஷ்ணா கோபி கற்பனை வறட்சியா இருக்கேன். நான் வேணா என் பேரு பாலசுப்ரமணியன் சொல்லட்டுமா? உன் பேரு சுக்விந்தர் சிங்னு கூட சொல்லிக்க. எனக்கு என்ன ப்ரோ, கருப்பு சட்டை என்ன எதுக்கா இங்க இட்டுன்னு வந்தீங்க? இல்ல காசெல்லாம் இல்லையா? சொல்லு, நான் சொன்னதை சொல்லு. அப்படியே ப்ளீஸ் சொல்றா. விட்டுருங்க என்ன. சந்திரா, நான் சொன்னதை சொல்லு, அப்பதான் உனக்கு விடிவு காலம். சந்திரா, நான் சொன்னதை சொல்லு, அப்பதான் உனக்கு விடிவு காலம். என் பேர் கார்த்திக் கிருஷ்ணா இல்ல, என் பேர் கோபி கிருஷ்ணா. அவன் தான் கவர் வாங்கிட்டு ரிவ்யூ பண்றவன்.
இந்தியா ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவரே அவன் தான். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலா துரசிங்க மளிகை கடையில மேனேஜரா வேலை செய்யறேன் ப்ரோ. நீங்க வேணா ராதாரவி கால் பண்ணுங்க, அவரே கன்ஃபார்ம் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு காரணம். இத சொன்னா நம்பர் தீங்க பேட்டரா பட டைரக்டரா அடிச்சு கொல்லுங்க சார் அவனை. காதலும் கடந்து போகும் நல்லா இருக்குன்றா சார் அவன். அதை தியேட்டர்ல பார்த்தது என்னால காலத்துக்கு மறக்க முடியாது. அதை போய் கல் கிளாசிக்கா மாத்தி வச்சிருக்கான். வருஷம் ட்வீட் வேற போடுறான். கரெக்டு தான் சார், ஆளை மாதிரி தூக்கிட்டு வந்துட்டோம். ஐ சாரி. ஆனா கோபி கிருஷ்ணாவோ கோகுல கிருஷ்ணாவோ பேரு உங்களுக்கு தானே, கிட்னிக்கு இல்லையே. கிட்னியா? ஏய் போடா. எஸ். சார் பக்கத்தில் நல்லா காஃபி ஏதாவது கிடைக்குமா? ஹேய் நான்டா சார். அப்புறமா டயல் முடியுது சார். காஃபி எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க சார். சி இட்ஸ் மீ யுவர் மனசாட்சி. யாரா இவன்? ஓ கண்ணாடி போட்டிருக்கேன், அதான் எனக்கு அடையாளம் தெரியல. இவன் எப்படி தப்பிச்சான்? ப்ரோ விட்டுரும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இந்த வாரம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, எதையுமே பார்க்கல ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என் கிட்னிலாம் உங்களுக்கு செட் ஆகாது. எந்த எக்ஸசைஸ் ப்ரோ? அதெல்லாம் துவச்சு ஆயின் பண்ண சூரிடும். கல்ட்ரா ப்ரோ எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு ப்ரோ. இன்னுமாடா இந்த ட்ரோப்புக்கு ரெலவன்ஸ் இருக்கு?